ஒரு ஏரி மக்களை கொல்ல முடியுமா? 1986இல் ஆப்பிரிக்காவில் இருக்கும் கேமரூன் நாட்டில் ஒரு விசித்திரமான விபத்து நடந்தது. லேக் நெயோஸ் என்ற ஒரு ஏரி ஒரே இரவில் 17 பேரின் உயிரை எடுத்தது. ஆகஸ்ட் 21 லேக் நெயோஸ் அருகே இருக்கும் கிராமங்களில் மக்கள் சாதாரணமாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அடுத்த நாள் காலை பலர் எழுந்ததே இல்லை. முதலில் அது என்ன காரணம் என்று யாருக்கும் புரியவில்லை. எந்த வெடிப்பும் இல்லை, எந்த விஷமும் இல்லை. ஆனால் மக்களும் மிருகங்களும் மூச்சு திணறி இறந்திருந்தனர். பின்னர் விஞ்ஞானிகள் ஒரு அதிர்ச்சியான காரணத்தை கண்டுபிடித்தார்கள். லேக் நெயோஸ் ஒரு வால்கானிக் கிரேட்டர் லேக். அதன் அடியில் பல வருடங்களாக கார்பன் டை ஆக்சைடு கேஸ் சேர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நேரத்தில் அந்த வாயு திடீரென வெளியேறியது. சோடா பாட்டிலை திடீரென திறந்தால் எப்படி வாயு வெளியேறும், அதே மாதிரி ஏரியிலிருந்து பெரிய அளவில் வாயு வெளியேறியது. இந்த வாயு கார்பன் டை ஆக்சைடு. அது காற்றை விட கனமானது. அதனால் அது தரையில் பரவி மக்களை மூச்சு திணறச் செய்தது. இந்த மாதிரி நிகழ்வை விஞ்ஞானிகள் லிம்னிக் எரப்ஷன் என்று அழைக்கிறார்கள். இது பூமியில் மிகவும் அரிதாக நடக்கும் விஷயம். இப்போது லேக் நெயோஸில் பெரிய குழாய்கள் நிறுவப்பட்டுள்ளன. அவை ஏரியின் அடியில் இருக்கும் வாயுவை மெதுவாக வெளியே விடுகின்றன. அதனால் இப்படி ஒரு விபத்து மீண்டும் நடக்காமல் தடுக்கப்படுகிறது. ஒரு அமைதியாய ஏரி ஒரு இரவில் ஒரு பெரிய விபத்தை உண்டாக்கியது. இயற்கையில் இன்னும் பல ஆச்சரியமான சக்திகள் இருக்கின்றன. நாம் அவற்றை இன்னும் புரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.